ரஞ்சித் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்னும், இத பார்த்து ரஞ்சித் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில பிக் பாஸ் போட்டியில கலந்துக்கிட்டாரு. இந்த வாரம் தான் அவரு வீட்ட விட்டு வெளியே வந்திருந்தாரு. அவருக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஆதரவு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோசியல் மீடியால மட்டும் கிடையாது, நேர்லயுமே அந்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா கிடைச்சிருக்கு. சமீபத்தில அவரோட வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஊரைச் சேர்ந்த நண்பர்கள், அவங்கள ஊரைச் சேர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாம அவரோட திரைத்துறையைச் சேர்ந்தவங்க அவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அவரு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. குறிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் மற்றும் அவங்களோட ஊர்க்காரங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டப்பு செட்லாம் வைக்கிறது, வெடிலாம் வெடிக்கிறது இத தாண்டி அவருக்கு சால்வை போடுறது, மாலை போடுறது அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்ப அவருக்கு அவங்க ஊர்ல குடுத்திருக்காங்க. ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த மாரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிட்டு இவ்வளவு நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் இருக்க இடத்துல இவ்வளோ வயசான ஒருத்தர் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கிட்ட கரகோஷம் எழுப்பியிருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட மாலை அணிவிச்சது, சால்வா அணிவிச்சது அப்படின்னு அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரஞ்சித் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. தொடர்ந்து அவங்களோட ஒய்ஃப்மே ரொம்பவே ஆனந்த கண்ணீர்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வயசுலயும் நம்ம ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இவ்வளோ வரவேற்பு கிடைக்குதே அப்படின்னு. ரஞ்சித்தும் சரி, அவங்களோட ஒய்ஃபும் சரி, வந்திருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க வந்திருக்கவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வயசுல பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு நமக்கு இவ்வளோ பெரிய ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையாமா. அவருமே ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தாரு. இந்த செய்திகள் தான் இப்ப சமீபத்தில வெளிவந்திருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே எல்லாம் ஓகே. நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக்லின் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல வரலாற்று சாதனை ஒண்ணு படைக்க போறாங்க அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்ற? அப்படி என்ன வரலாற்று சாதனை அப்படின்னா, இது நாள் வரை தமிழ் சீசன்ல பார்த்தீங்கன்னா, மொத்த வாரமும் யாரும் நாமினேட் ஆனதே கிடையாது. ஆனா ஜாக்லின் அவர்கள் ஆகிருவாங்க போல. ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த வீக்ஸ் எல்லாத்துலயுமே ஜாக்லின் அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பானை ரெட்டி அவர்கள் மட்டும் தான் 12 வாரம் நாமினேட் ஆகியிருந்தாங்க. ஆனா, இப்ப 13வது வாரம் ஜாக்லின் அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ, இதன் மூலியமா தமிழ் சீசன்லேயே அதிக முறை நாமினேட் ஆகியிருக்கவங்க ஜாக்லின் அவர்கள் தான். இன்னும் ஒரு வாரம் அவங்க நாமினேட் ஆயிட்டாங்கன்னா, தமிழ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன்லேயே மொத்தமா நாமினேட் ஆன ஒரே பெர்சன்னா அது ஜாக்லின் அவர்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஜாக்லின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு தடவ கூட கேப்டன் ஆகல. ஓகே, பிக் பாஸ்ல ஒரு சாதனை படைச்சா நல்லது தான். ஜாக்லின் அவர்களோட பிக் பாஸ் கேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.